ம். இப்ப நான் பாலிசி சூஸ் பண்ணும்போது, ம். நம்மளோட ஹியூமன் லைஃப் வேல்யூ ஓகே. அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. என்னோட ஆனுவல் இன்கம்லேருந்து ஓகே. என்னோட ஏஜ பேஸ் பண்ணி ஒரு கால்குலேஷன். ஓகே. இப்ப ஃபார் லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் வந்து ஒரு 30 இயர்ஸ் ஓகே. ஒரு பெர்சன் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறாருன்னா, ஓகே. அவரோட ஆனுவல் இன்கம்லேருந்து 30 டைம்ஸ் வரைக்கும் அவர் எடுக்கலாம். ஓகே. இப்ப அவரோட ஆனுவல் இன்கம் ஒரு 10 லேக் எடுத்துப்போமே. ஓகே. ஸோ 30 டைம்ஸ்னா ஒரு 3 க்ரோர்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். ஓகே. எனக்கு ரேட்ல எலிஜிபிலிட்டி உண்டு. ஓகே. ஸோ என்னால மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியுமோ, அது வரைக்கும் எடுக்கிறது பெட்டர் ஆப்ஷன். ஓகே. மேபி 3 க்ரோர் இல்லனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 க்ரோர்ஸ் அந்த மாரி. ஓகே. ஸோ எனக்கு 3 க்ரோர் எலிஜிபிலிட்டி வச்சுட்டு நான் 50 லேக்ஸ் எடுக்கிறேன்னா, ம். ஃபியூச்சர்ல நீங்க போயிட்டு அத இன்கிரீஸ் பண்ணும்போது நெறைய கிரைட்டீரியாஸ் இருக்கும். ஓகே. நான் இன்னைக்கு ஒரு பாலிசி எடுத்திருக்கேன். ஓகே. ஃபியூச்சர்ல நான் அத இன்கிரீஸ் பண்ணணும் அப்டின்னா, ஓகே. அதுக்கு எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப சிங்கிளா இருக்கேன். ம். அப்போ நான் வந்து 50 லேக்ஸ் இல்ல 1 க்ரோர் எடுத்துட்டேன். ஓகே. ஃபியூச்சர்ல நான் அதே பாலிசிய இன்கிரீஸ் பண்ணணும்னா, ம். எனக்கு மேரேஜ் ஆயிட்டு, ம். என்னோட டிபெண்டன்ட் வந்திருப்பாங்க இல்லையா? ம். அப்போ என்னோட கமிட்மெண்ட் இன்கிரீஸ் ஆகுது. ம். அப்போ நான் அதே பாலிசிய இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் கவரேஜ.